எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கோல்ஸ்னு ஒன்று இருக்குது. பட் எல்லாருமே அச்சீவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த வீடியோ பார்க்குற நீங்களே பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 அப்போ ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்க, ஜனவரி 2024 அப்போ ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்க. இப்போது ஜனவரி 2025 வரப்போகுது. பட் இன்னும் அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோலே கரெக்டாக செட் பண்ணல. பிள்ளையார் சுழியே ஒழுங்காக போகலன்னா அப்புறம் எப்படி விளங்கும்? ஸோ இன்றைக்கி எப்படி அதை கரெக்டாக செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எனக்கு தெரியும் நான் தப்பாக செட் பண்ணி தான் ஒரு 2 வருஷம் வேஸ்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் அந்தமாரி தப்பாக செட் பண்ணக்கூடாது, எப்படி கரெக்டாக செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒன்ஸ் நான் இந்தமாரி கோல் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா I pretty much achieved that everything I wanted. எல்லாத்தையும் வேணுன்றதை அச்சீவ் பண்ணல, பட் போக எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணினே இருக்கிறேன். ஸோ அதை எப்படி கரெக்டாக பண்ணுன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஒத்தா இந்த தோகுதா ஈரமா போர்டை துடைக்கிறதும் இதான், மூஞ்சில் துடைக்கிறதும் இதான். என்ன போதும் என் ஸ்கின்னு. நான் என் கிளைண்ட்கிட்ட கேட்குற ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட கோல் என்னன்னு கேட்பேன். உடனே அவங்க யோசிப்பாங்க. அதாவது கோலே என்னன்னு தெரில, எங்கே போகிறனே தெரியாமல் நீங்கள் எங்கே போவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் சூஸ் அ பிளேஸ். மதுரைக்கு போகணுமா, திண்டுக்கல் போகணுமா? ஸோ எப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணணுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளவலன்னு பேசாமல் கண்டென்ட் போயிடும். உங்களுக்காக நான் இப்போ அழகாக எழுதுறேன். வாட் டு யூ வாண்ட்? ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் அண்ட் சிம்பிள். வாட் டு யூ வாண்ட்? ஒரு மீமில் ஒரு மீம், வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும். இப்போயே நான் உங்களுக்கு கேட்குறேன், வாட் டு யூ வாண்ட்? உண்மையில சொல்கிறேன், இப்போ 99% ஆஃப் பீப்புள் முடிப்பாங்க என்ன வேணும், ஒரு கிளியர் அண்ட் கட்டாகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம மைண்டு வந்து பார்த்திங்கன்னா இதை ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மைண்டு வந்து 2 விதத்தில் தான் கேட்கும். த பிக்சர் இன் யுவர் மைண்ட் அண்ட் த வேர்ட் யூ சே டு யுவர் செல்ஃப், 2 விஷயம் தான். ஸோ நம்ம மைண்டுக்கு ஒரு கிளியர் அண்ட் கட்டாக ஒரு பிக்சர் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும். லைக் நான் மில்லியனர் ஆகணும், ஃபிட்னஸில் எனக்கு 6 பேக் வேணும், ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இந்த பொண்ணு வேணும். 2வது இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இவன் என்னடா எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது முக்கியமான விஷயம். அதனால தான் எல்லாத்துலேயும் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் நான் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். why do you want it? எப்படி அழகாக எழுதுகிறேன் பார்த்தீங்களா? சின்ன வயசில் இந்த கர்சிவ் ரைட்டிங்லாம் நான் நிறைய எழுதுவேன். புக்கில் எங்கள் மிஸ் எனக்கு பி குட்லாம் போட்டு தருவாங்க. why do you want it? என் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் தான் அழகாக எழுதுவேன். பட் இந்த காலேஜுக்கு வந்து இந்த மை பேனை பிடிச்சி ஹேண்ட் ரைட்டிங் சுத்தமாக மாறிடுச்சு. அது வேறு கதை. why do you want it? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் டு யூ வாண்ட்ன்றது உங்கள் மைண்டுக்கு ஒரு கிளியர் ஆகிடும். லைக் ஓகே இதுதான் வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஹார்ட் சம்மந்தப்பட்டது. மனசளவில் உங்களுக்கு ஒரு வேணும்னு ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். why do you want it? இந்த இடத்துல நம்ம எமோஷனலாக கிளியராக இருக்கணும். சப்போஸ் இந்த ஃபஸ்ட் இடத்துல வாட் டு யூ வாண்ட்ன்றது வந்து லைக் நான் வந்து 2 லட்சம் சம்பாதிக்கணும் நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணிக்கிறீங்க, லைக் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த வருஷம் முடிவுக்குள்ளே. ஸோ அப்போ உங்களோட why do you want it வந்து என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா, லைக் நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸை ரிட்டையர் பண்ணணும், நான் வந்து இந்தமாரி ஒரு க்ரேஸியான லைஃப் ஸ்டைலில் வாழணும், அப்புறம் நான் ஏன் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச ஃபோன் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும். ஸோ அந்தமாரி நீங்கள் எமோஷனலாக கிளியராக இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம என்ன வார்த்தை அதை கேட்காது. நம்ம என்ன எமோஷனை கொடுக்குறோமோ அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டு கேட்கும். த லாங்குவேஜ் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் எமோஷன். எமோஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரும் இதே இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப கிளியர் ஆகணும். பிகாஸ் உங்கள் ஹார்ட்டும் ஒத்து போகணும். அதாவது மனசளவில் நினச்சா கிடைக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இதுதான். 3வது வந்து who do you have to become to achieve this? அதாவது அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் யாராக மாறணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கரண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த தாட்ஸ் இந்த எமோஷன் வச்சு நீங்கள் செட் பண்ண கோலை உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது, சான்ஸே இல்லை. ஸோ அந்த கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணுற ஒரு ஆளாக நீங்கள் மாறணும். யூ ஷுட் பி லைக் தட். அதாவது சப்போஸ் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட மாத கோல் வந்து 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் 2 லட்சம் சம்பாதிக்குவேன் எப்படி நடந்துப்பான், அவனோட தாட் அவனோட எமோஷன் அதெல்லாம் எப்படி இருக்கும்?
ஸோ அதுவாக தான் நீங்கள் மாறணும். யூ ஷுட் பி லைக் தட். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டூயிங், ஹேவிங், பீயிங். ஸோ நிறைய பேர் பண்ணுறது தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் இருக்கணும், ஹேவிங், என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கணும். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் இருந்ததுக்கப்புறம் தான் நான் போய் அந்த மணி சம்பாதிக்கிறதுக்கான ஆக்ஷனை எடுப்பேன், டூயிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டூயிங் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பீயிங்காக, அதாவது ஒரு மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கணாவே ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். நிறைய பேர் தோக்கிறதுக்கு, நிறைய பேர் கோல்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு தான் காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பீயிங்காக இருக்கணும். அதாவது பீயிங், நீங்கள் வந்து ஒரு 2 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறாங்களே ஆகணும். அது ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். யூ ஷுட், அதாவது நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் காலையில் எழுந்தோடனே சரி இப்போ நீங்கள் மூச்சு வருது எப்படி பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு மூச்சு ஓட்டண்டா, மூச்சு இடணும், அதுமாரி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்லாம் பண்ணல, ஜஸ்ட் நேச்சுரலி ஃப்ளோ ஆகுது. மூச்சு வெளியே வருது, மூச்சு உள்ளே போகுது. அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் பீயிங் லைக் தட், அந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆக்ஷன் வந்த உடனே உங்களுக்கு பிஸ்னஸ் வச்சுக்கிற விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ 4வது விஷயம், இது ரொம்பவே ஒரு சீக்ரெட்டான, நீங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டான விஷயம். தயவுசெய்து இதை பண்ணுங்கள். ஏன்னா இதை பண்ணனால தான் 70% ஆஃப் என் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இட்ஸ் கால்ட் லா ஆஃப் அசம்ஷன். இதுவும் லா ஆஃப் வைப்ரேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் மாரி இதுவும் ஒரு லா தான். பட் இட்ஸ் அ பவர்ஃபுல் லா, ஷக்கிலா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சிம்பிளாக சொல்லணும்னு வைங்களேன். ஸோ லா ஆஃப் அசம்ஷனை காயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெவில் காடார்ட். கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசியூம் யூ ஆர் வாட் யூ வாண்ட் டு பி, வாக் இன் தட் அசம்ஷன் அண்ட் இட் வில் ஹார்டன் இன் டு ஃபேக்ட். ஸோ இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு வைங்களேன். சப்போஸ் நீங்கள் வண்டி சாவியை தொலைச்சிட்டிங்க, அந்த வண்டி சாவி உங்கள் வீட்டில் தான் தொலைச்சிட்டிங்க, பட் அது வீட்டில் எங்கே இருக்குதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 1/2 மணி நேரம் தேடுவீங்க, அப்புறம் போடாங்க அப்படின்ட்டு விட்டுருவீங்க. பட் சப்போஸ் அந்த வண்டி சாவி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமில் தான் இருக்குன்னு உங்களுக்கு 200% கன்ஃபார்மாக தெரியும். லைக் இட்ஸ் தேர், அங்கே தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு நாள் ஆனாலும் அந்த வண்டி சாவியை தேடுறதை விடவே மாட்டீங்க. ஏன்னா யூ நோ அந்த வண்டி சாவி அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கும்போது நீங்கள் அதை தேடி எப்படி இருந்தாலும் போய் தான் ஆவீங்க. ஸோ அதே தான் லா ஆஃப் அசம்ஷனும். உங்கள் கோல்ஸை நீங்கள் ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி நடந்துப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் இப்போ நடந்துக்கணும். அசியூம். ஸோ இந்த பெண்ணை நான் போட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது. அதாவது assume it's already happened. ஒன்ஸ் நீங்கள் இந்த லா ஆஃப் அசம்ஷன் யூஸ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தாட்ஸு, உங்களோட எமோஷனு, உங்களோட பிலீஃபு, உங்களோட எமோஷனல் கன்விக்ஷனு, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் கோல்ஸுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அப்படி மேட்ச் ஆகும்போது ஈஸியாக அது உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நானே பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்கிறேன், என் கோல்ஸ் இங்கே இருக்குது, நான் ஒன்றும் அதை தேடியெல்லாம் ஓடலை. அது ஏற்கனவே நான் அச்சீவ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஆல்ரெடி டன். ஃப்யூச்சரில் இட்ஸ் ஆல்ரெடி டன். பட் ஐம் வெயிட்டிங் டு கேட்ச் அப் த ரிசல்ட். ஸோ இதை ட்ரேக் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த கோட்டை சம்மரைஸ் பண்ணி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஆல்ரெடி ஃபேமஸ், ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டைம் டு கேட்ச் அப். ஸோ யூ ஷுட் அஸ்யூம் தட் த கோல் இட்ஸ் ஆல்ரெடி அச்சீவ்டு. அந்த ஃபீலிங்கை நீங்கள் ஃபீல் பண்ணணும். அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒன்ஸ் நீங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ணணும், என்னென்ன ஃபீலிங்ஸை ஃபீல் பண்ணுவீங்களோ அதை இப்போ கரண்ட் செல்ஃபில் நீங்கள் ஃபீல் பண்ணணும். அது ஃபீல் பண்ணும்போது அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரீச் ஆகும். அது சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீச் ஆனோடனே நீங்கள் அதுக்கு ஏற்ற மாரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. சப்போஸ் உங்களோட கோல் வந்து பார்த்திங்கன்னா பாடி பில்டராக ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்கின்னியாக இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன அசியூம் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே பாடி பில்டராக ஆகிட்டீங்கன்னு அசியூம் பண்ணணும். ஸோ இப்போ ஏற்கனவே நீங்கள் பாடி பில்டர் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் பாடி பில்டர் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஜிம்முக்கு போய் கொடுக்குறமா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, டயட்டை கரெக்டாக சாப்பிடுவீங்க. எப்படி பார்த்தீங்களா, நீங்கள் அப்படி மாறதுனால அந்த தாட்டு எமோஷனலாக மாறுது, அதுக்கேற்ற ஆக்ஷனும் பிறக்குது. பார்த்தீங்களா, செக் நயா லா ஆஃப் அசம்ஷன். ஸோ தயவு செய்து இந்த லா ஆஃப் அசம்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பை விஷுவலைசேஷன். ஸோ விஷுவலைஸ், ஒன்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுங்கன்றதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், யாரும் அதை பார்க்கல. பட்
இருந்தாலும் நான் போடுவேன். பிகாஸ் ஐ நோ அப்புறம் கோட் படம் பார்த்தாங்க, நல்லா இல்லை சொல்லுவேன் நினச்சிங்களா? சூப்பராக இருந்துச்சு படம். யார் நல்லா இல்லைன்னு சொன்னது? எனக்கு இன்னும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியோடு தான் பார்த்தேன், அதனால எனக்கு பிடிச்சிருந்தா என்னன்னு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டேர்னாக காமெடியாகவும் இருந்துச்சு. ஏன் அந்த ஜோக்கெலாம் நான் சிரிச்சேன்னு தெரில. அங்கே தேட்டரில் எல்லோரும் நீங்கள் என்றைக்காவது ஒரு கவனிச்சிக்கிறீங்களா? ஒரு எவ்வளோ ஒரு மொக்கையான காமெடியாக இருந்தாலும் அது தேட்டரில் கும்பலாக எல்லாம் சிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க, எவ்வளோ ஒரு மொக்கையான ஜோக்காக இருந்தாலும். ஸோ அதுதான் அந்த என்விரான்மெண்ட் அவ்வளோ முக்கியம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இருந்தாலும் கோட் படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த விஜய் அவங்க அப்பா கேரக்டர் ரொம்ப ரொம்ப மாசான விஷயம். அந்த டிஏஜிங் தான் என்ன ஒன்று, அந்த தாடி தான் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த தாடி தான், வேறு தாடி ஸ்டைலே கிடைக்கல கொடுக்குது. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா RAS, அதாவது உங்களோட அட்டென்ஷன். இந்த மேனிஃபெஸ்டேஷன்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் யுவர் அட்டென்ஷன். இந்த ஒரு கோட் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், பட் இப்போயும் நான் சொல்கிறேன், எழுத வேணாம். வேர் த அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். உங்கள் அட்டென்ஷன் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்களோட எனர்ஜி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அட்டென்ஷனை கரெக்டாக உங்கள் கோல்ஸ் மேலே தான் நீங்கள் வச்சுருக்கணும். அதாவது நம்ம எங்கே போகிறோன்றதுலாம் உங்கள் அட்டென்ஷன் இருக்குமே தவிர இங்கேருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுல உங்கள் அட்டென்ஷன் இருக்கக்கூடாது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா அதை முன்னாடி சொன்ன மாதிரி மாதம் வந்து 2 லட்சம் சம்பாதிக்கணுன்ற ஒரு கோல் இருந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ அதில் தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். மாதம் எப்படி 2 லட்சம் சம்பாதிக்க போகணுன்ற அதை விட்டுட்டு இப்போ வந்து நான் 10,000 சம்பாதிக்கிறேன், அது எனக்கு பிடிக்கல, இந்த இடத்த விட்டு நான் போகணும், 10,000 இந்த எனக்கு 10,000 சம்பாதிக்க எனக்கு பிடிக்கல, இந்த இடத்த விட்டு நான் போகணும், இந்த இடத்த விட்டு போகணும், இந்த இடத்த விட்டு போகணும், இந்த இடம் இருக்குது எனக்கு பிடிக்கல, அதில் ஃபோக்கஸ் பண்ணாது. நெகட்டிவில் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு அதிகமாக அட்ராக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 லட்சம் மாதம் சம்பாதிக்கணும், அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபோக்கஸ் இட்ஸ் லைக் எ கரன்சி. ஒரு பூதக்கணலேருந்து வர சூரிய ஒளி மாதிரி உங்களோட அட்டென்ஷன். அது எப்படி ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் வச்சா ஒரு பேப்பரை எரிக்குமோ அந்த மாதிரி உங்களோட அட்டென்ஷன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம்ஸ். நீங்கள் எதில் பாசிட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பாசிட்டிவான விஷயத்தில் தான் அது உங்களுக்கு உங்கள் கண்ணில் நிறைய காமிக்கும். நெகட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் உங்கள் கண்ணில் காமிக்கும். இந்த இன்ஸ்டாகிராம் ரீலில் நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்களே, உங்கள்கிட்ட ஒரு $1000 கொடுத்துட்டு ஒரு ரெட் கலர் காரை மட்டும் கண்டுபிடிங்க சொன்னால் உங்கள் மைண்டு மற்ற கலர் காரெல்லாம் விட்டு ரெட் கலர் கார் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஸோ பேசிக்காக அதுதான். இன்னொன்று தமிழ்லேயே அழகாக சம்மரைஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு பழமொழி, அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயான். அந்த மாதிரி தான் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு கிளைண்ட்டில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக ஒரு வாரம் 2 வாரம் ஃபாலோ பண்ணுறேன், பட் அந்த 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடுறேன், முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படியே போயிடுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நார்மல். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக நேராக மேலே அப்படியே லைஃப்பில் இப்படியே போய்டுவோம்னு நினைப்பாங்க. பட் லைஃபே பார்த்திங்கன்னா இப்படி தான், மேலே கீழே வந்துட்டு தான் போகும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பீங்க, பட் சம்டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அன்மோட்டிவேட்டாக இருப்பீங்க. ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த லைஃப். சம்டைம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஒரு ஹேபிட்டை கரெக்டாக ஃபாஸ்ட் ஃபுட்டே சாப்பிடாமல் இருப்பீங்க, பட் அடுத்த வாரம் 2-3 நாள் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றீங்க. உடனே அதை சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, நான் வேஸ்ட்டு, நான் தண்டம், என்னாலாம் மாறவே முடியாது, எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது, எனக்கு அவ்வளோ வராது, நான் ஃபெயிலியர் ஒர்த்லெஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு எமோஷனல் ஸ்பைரலுக்குள்ளேயே போயிடுவாங்க. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துச்சுன்னா ஜஸ்ட் யூ ஷுட் இக்னோர் தட். அதாவது அந்த விஷயத்துலேருந்து நெகட்டிவாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த விஷயத்தில் நம்ம லேர்ன் பண்ணிக்கவே தவிர அந்த விஷயத்தில் நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இதில் நல்ல ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்களேன், விராட் கோலி இல்லை, பொதுவாக எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து வேர்ல்டு கப்பில் 2024 பார்த்தீங்கன்னா T20 10 மேட்ச் என்னமோ ஆனார், அதில் 9 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரன் கீழே தான் எடுத்தார். பட் கடைசி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 76 ரன் என்னமோ அடிச்சு கொடுத்தாரு. நான் ஃபுல் மேட்சும் பார்த்தேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ். ஏன்னா நீங்கள் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஈவன் சச்சின் டெண்டுல்கரே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேட்சாக அட்லீஸ்ட் டக் அவுட் ஆகிருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டோ ஃபெயிலியரோ அப்படின்னு கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த லைஃப். அது நடக்கும். ஃபெயிலியர்ன்றது
ஒரு இயல்பான நடக்கிற விஷயம். ஸோ நம்ம ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா லைக் ஃபெயிலே ஆகக்கூடாது, ஃபெயில் ஆனால் கேச்சிருவாங்க நம்ம ஸ்கூலில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு பிலீஃப். ஃபெயிலியர் ஜஸ்ட் த பார்ட் ஆஃப் த லைஃப், அது நடக்க தான் போகுது. ஸோ எல்லோரும் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா, வி ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஃபெயிலியர். ஃபெயிலியர் வந்துச்சா, நான் சொன்னேன் வேஸ்ட்டாக, நான் தண்டம் போச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஜஸ்ட் நாட் லைக் தட். ஃபெயிலியர்ன்றது நம்ம ஒரு விஷயத்துலேருந்து கற்றுக்கணும். அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த விராட் கோலிலாம் ஜஸ்ட்டு ஃபெயிலியர் நடக்குதா அதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஃபெயில் ஆகிட்டேன் சொல்லிட்டு இந்த ஒரு எமோஷனல் ஸ்பைரலுக்குள்ளே போக மாட்டாங்க. ஜஸ்ட் எட்டி பார்த்தோமா, ஓஹோ இந்தமாரி ஷார்ட் ஆனாலும் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுமா, ஓகே இந்தமாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பாசிட்டிவில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி ஆடணும், எந்தமாரி ஷார்ட்ஸ் ஆடணும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த நெகட்டிவிட்டிலேருந்து லேர்ன் பண்ணுங்கள். ஜஸ்ட் அலோவ் த ஃபெயிலியர் அண்ட் லேர்ன் ஃப்ரம் த ஃபெயிலியர். பட் டோன்ட் புட் யுவர் ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் ஆன் யுவர் நெகட்டிவிட்டி ஆர் யுவர் ஃபெயிலியர். ஜஸ்ட் இக்னோர் தட். இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாக ப்ரோகாஸ்டினேட் பண்ணியிருப்பேன். பட் இட் ஜஸ்ட் லைக் ஹேப்பன்ஸ். ஓகே பண்ணிட்டேன், அதுக்குன்னு ப்ரோகாஸ்டினேட் பண்ணாலும் டென்ஷன் ஆகி நோ, ஐ இக்னோர் தட். ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த குட். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் ஆன் தி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நான் ஒரு பெரிய வீடியோவாக பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு RAS ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ். வேர் யுவர் அட்டென்ஷன் கோஸ், எனர்ஜி ஃப்ளோஸ். அட்டென்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இன் மேனிஃபெஸ்டேஷன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ நான் சொன்னதுலேயே இந்த 5 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து வாட் யூ வாண்ட் அண்ட் ஒய் டு யூ வாண்ட் இட் அண்ட் ஹூ டு ஹேவ் டு பிகம் டு அச்சீவ் இட். அப்புறம் கடைசியாக லா ஆஃப் அசம்ஷன் யூஸ் பண்ணுங்கள். லா ஆஃப் அசம்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சில நாள் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ RAS உங்கள் அட்டென்ஷனை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போல நான் பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க, அதை நான் போட ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் இது ரிவைஸ் பண்ண வேணாம், ஏன்னா நான் சொன்னது திருப்பி சொல்கிற மாதிரி ஆகிடும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் சரி தான். கரெக்டாக இருந்தால் பரோட்டா பட்டா.